கடலூர் பகுதிகளிலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அதே நேரத்தில் மழையின் அளவும் அங்கு இருந்து வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். கடலூரை பொறுத்தவரைக்கும் தற்போதைய நிலவரம் என்ன? கடல் சீற்றம் என்பது கடந்த 2-3 தினங்களாகவே கூடுதலாக இருந்த நிலையில் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நிச்சயமாக பாலவேல், இந்த வங்கக்கடலில் இந்த பெஞ்சல் புயல் என்பது நேற்றைய தினம் உருவான நிலையில் இந்த உருவானதிலிருந்தே கடல் அதிக அளவில் கொந்தளிப்புடன் காணப்படுகிறது. கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் 49 மீனவ கிராமங்கள் உள்ளது. இந்த மீனவ கிராமங்கள் முழுமையாக தற்போது கடல் இந்த புயல் காரணமாக அதிக அளவிலே கொந்தளிப்பின் கிடைக்கிறது. வழக்கமாக 2 அடியில் இருக்கக்கூடிய அலையின் சீற்றம் என்பது இந்த பெஞ்சல் புயல் காரணமாக 10 அடி உயரத்திற்கு இருப்பதால் மீனவர்களே அவ்வப்போது வந்து படகுகளை வந்து இங்கு பார்வையிட்டு அலை உள்ளே வந்திருக்கிறதா என்று பார்வையிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே மாவட்ட நிர்வாக சார்பில் இந்த கடற்கரை பகுதிக்கு யாரும் செல்லக்கூடாது ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பிற்பகல் இந்த புயல் கரையை கடக்கும். எனவே பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். கனமழை பெய்யும் மற்றும் காற்றின் வேகம் என்பது 80 கிலோமீட்டரிலிருந்து 90 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். எனவே அங்கங்கே இருக்கக்கூடிய மரங்கள் விழக்கூடிய நிலையில் இருக்கிறது. எனவே மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வங்கக்கடலில் உருவாகக்கூடிய பெஞ்சல் புயல் காரணமாக தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி கடலூர் வெள்ளி கடற்கரை பகுதி. இந்த வெள்ளி கடற்கரை முழுமையாக கற்கள் கொட்டிருக்கக்கூடிய பகுதி முழுமையாக அந்த கற்களையும் தாண்டி அலை கடல் சீற்றம் கடல் தண்ணீர் உள்ளே வரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் மீனவர்கள் தற்போது அச்சமடைந்திருக்கிறார்கள். கடலோர பகுதிகளில் தற்போது காற்றும் வீச துவங்கியிருக்கிறது. அதேபோல் லேசான மழையும் பெய்ய துவங்கியிருக்கிறது. இன்று கடலூர் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். யாரும் அச்சப்பட தேவையில்லை. கனமழையிலிருந்து 80 கிலோமீட்டரிலிருந்து 90 கிலோமீட்டர் வேகத்திற்கு தான் காற்று வீசப்படும். எனவே பொதுமக்கள் அச்சப்படாமல் வீட்டிலேயே இருந்தால் எந்தவித உயிர் சேதங்களையும் தவிர்க்கலாம். பொதுமக்கள் உயிர்க்காகத்தான் நாங்கள் எச்சரிக்கை விடுக்கிறோம். எனவே கடற்கரை பகுதிக்கு வந்துட்டு போட்டோ எடுக்க வருவது என அந்த போல் செயல்கள் யாரும் ஈடுபடக்கூடாது என மாவட்ட நிர்வாக சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை மீட்டு முகாம்களில் தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கடல் என்பது சீற்றம் இன்னும் அதிகரித்து தான் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பெஞ்சல் புயல் தனது ஆட்டத்தை துவங்கி இருக்கிறது என்று குறிப்பிடலாம். அந்த அளவிற்கு கடல் சீற்றம் என்பது காணப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மக்கள் அச்சத்திலேயே இருக்கிறார்கள். எப்போது வேண்டுமானாலும் தண்ணீர் உள்ளே வரலாம் என்று அச்சத்திலேயே இருக்கிறார்கள். மாவட்ட நிர்வாகம் இங்கே காவல்துறையினரோ மீன்வளத்துறை அதிகாரிகளும் முகாமிட்டு அவர்களை முகாம்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த பெஞ்சல் புயலை எதிர்கொள்வதற்கு மாவட்ட நிர்வாகம் தயாரில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பெஞ்சல் புயல் காரணமாக கடலூர் வங்கக்கடல் முழுமையாக தற்போது கொந்தளிப்புடன் காணப்பட்டிருக்கிறது. மலவே, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி பிரேம்.